அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட பதிலாக நினைக்கிறேன். யார் தமிழர், யார் திராவிடர் அப்படி நம்ம தொடர்ந்து பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி திராவிடர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறோம். சில பேருக்கு என்ன தம்பி தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர் அப்படின்ற குழப்பம் இருந்திருக்கும். அதே குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி திராவிட கருத்தியலை, சமூக நீதி, சமத்துவம், பாலின சமத்துவம், பெண்ணிய சுதந்திரம் இப்படி விரும்புகிறவன் அமெரிக்கன், அதை விட அவங்க கூட திராவிடம் தான் அப்படின்னு சுபவீர பாண்டியன் மாதிரியான அறிவிலி ஜீவிலிகள் வந்து நினைச்சுப்பாங்க, கருத்தை உருட்டி தள்ளியிருப்பாங்க. அதனால் யார் திராவிடர் அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டியிருக்குது. அதை சொல்வதற்கு முன்பாக நான் யார், என்னுடைய சாதி என்னங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன தம்பி குடிதேஷ் கோமாளி அணிகி, சாதியவாதி அணிகி அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்பு நான் சொல்கிறேன். சொன்னது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு தெரியும். முருகனாகிய நான் பிறப்பால் நாடார் சமூகத்தை சார்ந்தவன். பிறப்பால் நாடார் சமூகத்தை சார்ந்தவன். முருகன் நாடார், முருகன் அண்ணாச்சி அப்படிலாம் கூப்பிட்டுக்கிடுங்க உங்கள் விருப்பம். இப்போ ஏன் சொன்னேங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பின்னாடி வீடியோ வருது, தெரிஞ்சுக்கிடுங்க. வணக்கம். நாங்கள் மதுரை அண்ணாநகர்லேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ தான் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்களாம் திருமலை நாயக்கரோட எல்லாரும் சொந்தக்காரவங்க, அதனால வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து மதுரை அண்ணாநகர் ஸ்ரீகந்தபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் வந்து ஸ்ரீகந்தரபுரம் தான், சிக்கந்தரபுரம் கிடையாது. சிக்கந்தர் எங்கேயும் வரல, ஸ்ரீகந்தரபுரம் தான் என்னைக்குமே. ஸ்ரீகந்தரபுரம் வரோம். நாங்கள் எல்லாரும் போயர் நாயக்கர் மக்கள் சமாஜம் சேர்ந்தவங்க. இன்னைக்கு வந்து மாமன்னர் திருமலை நாயக்கர் 442வது ஜெயந்தி மரியாதை வந்திருக்கோம். வணக்கம். இந்த மாதிரி சீமான் வந்து நம்ம இன மக்களை வந்து ரொம்ப இழிவா பேசுறாப்புல. சீமானுக்கு வந்து எச்சரிக்கிறோம். நாங்க ஒன்று கூடினா சீமான் கட்சி தொடராது. நாங்க நினைச்சாதான் இங்க ஆட்சியே நடக்கும். என்றைக்குமோ நாங்க கட்சியில இருக்கா அரசியலே மாறிடும். சீமான் கட்சியை எச்சரிக்கிறோம். இது தொடர்ந்தால் மறு நடவடிக்கை சீமான் கட்சியை அழிக்கப்படும். நினைச்சுக்கோங்க. எங்க சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசவே கூடாது. என்றைக்கும் இன்னைக்கு ஒன்றுதொட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா மக்களும். நாளைக்கு இன்னைக்கு இல்ல, என்றைக்குமே ஒன்றுதொட ஆரம்பிச்சோம்னா நல்லதுல. இது சீமானை எச்சரிக்கிறோம் வகையில நாங்க ஒரு அறிக்கை தெரிவிக்கிறோம். எல்லா மக்களும் ஒன்னா இருக்கணும். அவங்க தலைவர் அவங்க வழங்கட்டும். ஆனா எந்த தலைவரும் இழிவா பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். அருள்தாஸ்புரம் மதுரை நாயுடு சங்கத்திலிருந்து வர்றோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படி நிறுவிய அந்த இடத்துல வாடி வாசல பாத்தீங்கன்னா 3 ராமம் போட்டிருக்கும். அதை நிறுவியவர் இந்த திருமலை நாயக்கர். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்றும் நாங்க மட்டும் இல்ல, எங்களுடைய வம்சாவளி என்ற எங்க குழந்தைகளுக்கு பூரா சொல்லி கொடுக்கிறோம். நம்ம மதுரையில பிறந்ததுக்கு எவ்வளவு ஒரு புண்ணியான நாங்க சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா பண்றோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன என்று அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் 7 அதிசயம் என்கிறோம். ஆனா 7 அதிசயம் முதல் அதிசயம் மீனாட்சி அம்மன் கோயில். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எந்த தலைவர் சிலை உள்ள இல்ல. ஆனால் அம்மன் சிலைக்குள்ள உள்ள நுழையும் போது எங்க திருமலை நாயக்கருடைய சிலை மிக கம்பீரமாக காட்சி அளித்து முதலை அவரை தரிசித்து தான் அம்மனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனத்தை இந்த மாமன்னர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆகையால் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இதுதான் சிறப்பான பண்டிகை. வாழ்க திருமலை நாயக்கர், வளர்க அவர்களுடைய புகழ். சில போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள். நாங்க வந்து ஒரு திருமலை நாயக்கர் தலைவர் ஜாலியானா பார்க்கல. இன்னைக்கு இந்த மதுரையில இன்னைக்கு கம்பீரமா இருக்கக்கூடிய எந்தெந்த வெளிநாட்டுல இருந்து மீனாட்சி உங்களுக்கு வராங்க. பேசுறவங்க தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இருமொழி தாய்மொழி, ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. ஆனா அனைவருமே தமிழர்கள் தான். அதனால பேசுறவங்க பேசட்டும். எங்களுடைய செயல் என்றும் தொடரும். அருமை, நன்றிங்க. பார்த்துருப்பீங்க நம்புறேன். தெள்ள தெளிவாக தமிழ் தாய்மொழியான் தமிழை கொண்ட நான், பச்சை தமிழர், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த சாதி சமூகத்தில் பிறந்த எனக்கு பாதி தமிழ் வார்த்தைகள் தெரியாது, கலந்து இங்கிலீஷில் பேசுகிறோம். இதுதான் நிலைமை. நம்மை விட தெளிவாக தமிழ் பேசுகிறார்கள். மனசு தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிற தமிழோட நல்லா பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் அவர்கள் தெலுங்கர்கள். இப்போ யார் திராவிடன் கூட்டம் கேட்டுச்சு இல்லை? அந்த கேள்விக்கான பதில் கடந்த வீடியோவில் இருந்திருக்கும். 2 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ இருந்திருக்கும். பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கவனிக்கலைன்னா அந்த வீடியோட எண்டில் மறுபடியும் போட்டு விடுவேன். பொறுமையாக நிதானமாக கவனித்து கேளுங்க. அப்போது அந்த பதில் உங்களுக்கு புரிய வரும். தெள்ள தெளிவாக வெளியே தமிழ்,
வீட்டிலே வேறு மொழி. சீமான் உன் கட்சி அழிச்சு போடுவோம். எதுக்காக அழிக்கணும்? நான் தமிழன், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் நான் நினைக்கிறேன். செந்தமிழன் சீமான் அதே நினைக்கிறாரு. தமிழர் நாங்கள் ஒன்று கூடுறோம். வெளியே தமிழ் பேசுகிறவங்க சில பேர் எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நான் வீட்டில் வேற மொழி பேசுகிறாங்கிறாங்க. அப்போ வெளியே தமிழ், வீட்டில் வேற மொழி பேசுகிறவங்க தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஒரு அடைக்கலம், பொது வார்த்தை தேவைப்படுகிறது. அந்த வார்த்தையின் பெயர் திராவிடம். இப்போ தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. தெளிவாக தமிழ் பேசுவாங்க, தமிழரை விட அழகாக தமிழ் பேசுவாங்க, ஒன்று கூடுவாங்க. தமிழர் தமிழ்நாட்டை ஆள்வதா அப்படின்ற கேள்விக்குரிய எழுப்புவாங்க. அது கேள்விக்குரிய ஐய வினாவோடு எழுப்பலை, நக்கல் நையாண்டி துணியோடு எழுப்புவாங்க, விமர்சிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. தமிழ்நாடு ஆள போகிறானா, போடா டே போடா. என்ன சொல்கிறாங்க? இத்தனை ஆண்டுகளாக திருமலை நாயக்கர் என்ற விஜயநகர பேரரசு ஆட்சிகளை வந்துருச்சு. இது நாங்கள் ஆண்டமன், எங்கள் தாத்தா பாட்டி ஆண்டமன், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். மன்னராட்சியின் போது நீங்கள் வீழ்ந்துட்டீங்க, மக்களாட்சியின் போது வீழ்ந்தே கிடங்க. உங்களுக்கு சுதந்திரம் என்பது கொடுக்கப்படலை. அப்படி கொடுக்கப்பட்டாலும் திராவிடம்ங்கிற கோட்பாட்டுக்குள்ளே நெருங்கி எங்களுக்கு அடிமையாக இருங்க. எங்களுடைய இளவரசர்கள் முடிச்சுடுவாருங்க. அவர்களுக்கு சேவகம் செய்கிற அடிமைகளா, எம்எல்ஏகளா, எம்பிக்களா, வார்டு கவுன்சிலர்களாக இருந்து தலைவா வா தமிழகம் நிமிரட்டுன்னு அவங்களுக்கு போஸ்டர் விட்டுருங்க. எங்களுக்கு கீழே குறுநில மன்னர்களாக இருங்க. சிம்மாசனத்தை பிடிக்க நினைக்கிற கனவை ஒழிச்சிருங்கிறாங்க. நாட்டினுடைய அரியணையில் இருக்காதீங்க, அந்த கனவை ஒழிச்சிருங்கிறாங்க. ஒரே ஒருத்தர் அந்த அரியணையில் இருந்தார், பெருந்தலைவர் காமராசர். சதி செஞ்சு வீழ்த்தினாங்க. இலவசமாக அரிசியை கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. முட்டாப்பைய தமிழ்நாட்டு மக்கள் அரிசி இலவசமாக கொடுத்தா என்ன ஆகும், நமக்கு நல்ல நாடு சுபிச்சம் இருந்துன்னு நம்பி அந்த ஒரு தமிழனையும் கிளறிக்கி போட்டு மிதிச்சாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு தமிழன் கூட தமிழ்நாட்டை ஆளலை. ஒரே ஒருத்தர் ஆண்டார். ஆண்ட அவரையுமே கேள்விக்குள்ளி பண்ணுறாங்க. அவர் ஆட்சி செய்கிறது கூட எங்கள் ஆள் ராமசாமி நாயக்கரை தான் புத்திமதி சொல்லி, அவர் சொன்ன பிறகு தான் பள்ளிக்கூடம் திறந்தாங்க, அவர் சொன்ன பிறகு அந்த பாலம் கட்டினார், அவர் தான் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பொய்க்கதைகளை, கட்டுக்கதைகளை உருவாக்கி கொண்டு வர்றாங்க. நாட்டினுடைய பிரதமர் பதவியை பிச்சை போட்டவர், பிரதமர் பதவி இன்னொருத்தருக்கு வேண்டாமான்னு விட்டு கொடுத்தவர், முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்துட்டு போனவர், அகில இந்திய காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறவர், ஒரு லெட்டர் பேட் இயக்கம். இன்னைக்கு பெரியார் அமைப்பு கூட்டம் போட்டால் கூட 40 பேர் கூட்டுறதுக்கு வழி இல்லை, 4 பேர் கூட்டுறதுக்கு வழி இல்லை, ஊருக்கு ஒருத்தன் வழி இல்லை. இந்த இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி பண்ண பிறகு வழி இல்லை. அந்த காலத்தில் அந்த அமைப்பு தொடங்கப்பட்ட போது எத்தனை பேர் இருந்திருப்பேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் காமராஜருக்கு பாடம் எடுத்தோம், நாங்கள் சொல்லித்தே அவர் முதலமைச்சர் ஆனார், நாங்கள் ஆதரவு கொடுத்ததே ஆனார், எங்கள் கற்பனைகளை சிந்தனைகளை கேட்டு தான் அவர் செயல்படுத்தினார். அப்படியே பக்கம் நாங்கள் தான் அறிவுரை சொன்னோம்னு பொய்யை உண்மையாக சொல்லி சொல்லி உண்மையாக்குறாங்க. இப்போ உண்மையாக்கிருக்காங்கல்ல, நம்மை விட தெளிவாக தமிழ் பேசுகிறாங்கல்ல. இதுதாங்க பிரச்சனை. யார் திராவிடர் என்ற கேள்விகளை கேட்கக்கூடிய நபர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ்நாட்டில் வாழ்வார்கள், நம்முடனே இருப்பார்கள், நம்ம பக்கத்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க, நம்ம கூடவே உட்காந்து டீ குடிப்பாங்க, டீ கடையில் நம்ம கூடவே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, நம்ம கூடவே எல்லாமே செய்வாங்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுவாங்க. திருமண உறவுன்னு வரும்போது கரெக்டாக தேடுவாங்க நம்ம சாதிக்கார யாருன்னு. நான் முன்பு சாதியேன்னு சொன்னேன் தெரியுதா உங்களுக்கு? பாரிசாலன் போட்ட நண்பர்கள் ஏன் சாதி போடுங்க உங்கள் பேருக்கு முன்னாடி சொல்கிறாங்க தெரியுதா? குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும் நாம் தமிழர் கட்சி ஏன் கேட்குது உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சிருக்கணும். தெரியல, சீமான் குடிதேசியவாதின்னு சொன்னால் இந்த சாதி நிகழ்வில் கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்ல போகிறீங்க? அதுக்கும் பதில் வேணும். ரெட்டியார் மாநாட்டில் கலந்துக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை என்ன சொல்ல போகிறீங்கிறது நீங்கள் சொல்லணும். சீமான் குடிதேசிய கோமாளி அப்படின்னு சொன்னால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துப்படணும், பேருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கங்கன்னு சொல்கிற நண்பர் பாரிசாலனும் உங்களுக்கு கெட்டவராக தெரிஞ்சாருன்னா உங்கள்கிட்ட எங்கேயோ பிரச்சனை இருக்குது. இல்லைங்க, நீங்கள் உயர்ந்த சாதின்னு சொல்கிறதுனால போட்டுக்கிறீங்க, இடைநிலை சாதி போட்டுக்கிறீங்க. பிற்படுத்தப்பட்ட நிலையிற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பொருளாதார சுதந்திரம் வேணும், அரசியல் சுதந்திரம் வேணும். அதை கட்டமைக்கிறதுக்கு உண்மையிலே அவன் எந்த இடத்துல இருக்கிற, எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் போடணும். நிமிர்ந்து நிற்கணும். நிற்கிற பொழுதுதான் தெரியும் என்னோட இடஒதுக்கீட்டை இன்னொருத்தன் பயன்படுத்திட்டு இருக்கான், வீட்டில் வேற மொழி பேசுகிறான்னு தெரியணும். அப்படின்னா நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ தெரிஞ்சுக்கணும் குடிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை. இந்த கேள்விக்கான பதில் இதிலே இருக்குது. யார் திராவிடர், யார் கன்னடர், யார் மலையாளி, யார் தெலுங்கர் தெரிஞ்சுக்கணுமா? சாதி தேவை. இப்போ நான் முன்பு சொன்னேன் இல்லையா, முருகன் நாடார் அப்படின்னு சொல்கிறது பெருமைக்காக இல்லை, நான் இன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லைங்க நான் சொல்லலைங்க, எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்படி ஒரு விழாவை எடுத்து எங்கள் மன்னர் அப்படின்னு சொல்லி ராஜபக்சேவும் சொந்தக்காரன் தாங்கன்னு சொன்னதுக்கு பிறகா, அவன் தெலுங்கர்னு இங்கே இருக்கவங்க சொன்னதுக்கு பிறகா தெரியுது. அதுக்கப்புறம் கண்டிம நாயக்கே, பண்டார நாயக்கன், சிறுநாயக்கன் தேடுனா, ஆமாம் எல்லாம் நாயகேன்னு வருது, இவங்களும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஏடா நீங்கள் தான் சொந்தக்காரங்க, செத்தவன் பூரா தமிழை, கொன்னவன் பூரா அப்படின்ற கேள்வியை கேட்க வைக்குது. கேட்டால் பதில் பிறக்கும் தமிழ் தேசியம்னு. இவ்வளோதான் கனெக்டிங் த டாட்ஸ். விஜயநகர பேரரசுன்றதை நிறுவ முற்படுறாங்க, அதை தொடர்ந்து நிற்கணும், நிலைச்சு நிற்கணும்னு நினைக்கிறாங்க.
தமிழன் ஒருவன் தனிநாடு கேட்பதா? அது எப்படி? தமிழனுக்கு அரசாட்சி கிடைப்பதா? அது எப்படி? இது விஜயநகர ஆட்சின்றாங்க. நாம் அற்ப இலவச அரிசிக்கு ஓட்டு போடுறோம். இன்னைக்கும் கூட 1000 ரூபாய் நோட்டை நீட்டுனா ஓட்டை போடுறோமே. எல்லா பெண்களுக்கும் குடிக்கிறது பிடிக்கிறது இல்லை. எல்லா பெண்களுக்குமே கணவன் குடிக்கிறது, சொந்தக்காரன் குடிக்கிறது, சித்தப்பன் பெரியப்பன் மாமன் குடிக்கிறது பிடிக்கிறது இல்லை. அப்புறையே சாராயத்தை ஊற்றி கொடுக்குற படுபாவிகளுக்கு ஓட்ட போடுறீங்கன்னா பதில் இல்லை. பதில் இருக்குதா? பதில் இல்லை. ஏன்? மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை மாதம் மாதம் கொடுத்தா ஞாபகம் வச்சு கொடுப்பாங்கல்ல. தேர்தல் அப்போ கொடுத்தா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறான், அதுக்காக கொடுக்குறான்னு சொல்கிறாங்கன்ட்டு மாதம் கொடுத்துறது. ஏமா போட்டு பணத்துலேருந்து ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கணும், பவர் அவங்கள்ட்ட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்னப்பா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், ஏவன் வேண்டாம் ஆண்டு போனால் நல்ல வேண்டு போனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லவங்க தான், என்கிட்ட கொடுங்க. ஏன் தெலுங்குற தவிர நல்லவர் யாருமே இருக்கா தமிழ்நாட்டில்? இருக்க மாட்டாரா? இருக்க மாட்டாங்களா? தமிழர் நல்லவன் இல்லையா? அப்போ நீங்கள் நல்லவன் இல்லையா? உங்கள் அப்பா நல்லவர் இல்லையா? உங்கள் சித்தப்பா நல்லவர் இல்லையா? உங்கள் மாமா நல்லவர் இல்லையா? அவங்க தான் நல்லவங்களா? ஏன் நீங்கள் நல்லவன் இல்லைங்களா? நீங்கள் எம்எல்ஏ ஆக மாட்டீங்களா? கேள்விகளை உங்கள்கிட்ட தான் கேளுங்க. நல்லவன் நாடாண்டா பரவாயில்லைங்க, சீமான் தான் ஆளணுமா? அவர் வேற மொழிக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டை ஆண்டு போகிறாருங்க அப்படின்னா சொரண கட்டின்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் சொத்தில் இலவச உங்கள் பட்டாவில், உங்கள் சொத்துடைய பட்டாவில் இன்னொருத்தன் குடியேறினா விட்டுருவீங்களா? உங்கள் விவசாய நிலத்தில் நான் வந்து வேறுபட்டு விழுகுனா விட்டுருவீங்களா? விவசாய நிலத்தினுடைய பலன்களை நான் அனுபவிச்சிட்டா விட்டுருவீங்களா? உங்கள் வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னால் விட்டுருவீங்களா? உங்கள் வீடு 1000 சதுரடி 2000 சதுரடி 5000 சதுரடி இருக்கும்போது அதிகபட்சமா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? 10,000 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத உங்கள் வீடை நான் தனி ஒரு நபர் சொந்தம் கொண்டாடணும் உங்களுக்கு வலிக்குது. இத்தனை 1000 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நம்ம பூமி இன்னொருத்த சொந்தம் கொண்டாடுறான். அரசியல் உரிமை எடுத்துக்கிறதா, ஆட்சி அதிகார உரிமை எடுத்துக்கிறதா, நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு சாராய கடை வாசல் நிற்பீங்கன்னா நீங்களாம் ஆம்பளையான்ற கேள்வியை கேட்டுக்கிடுங்க. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். யார் திராவிடர், யார் தமிழர், தமிழ்நாட்டில் இருந்துட்டு யாரெல்லாம் தமிழர்? தமிழ் பேசுபவர்கள்லாம் தமிழர் தானே. அதுக்கு சண்டைக்கு இழுக்கிறதுக்கு மூட்டி விடுறதுக்கு கூடவே ஒருத்தனை கூட்டு வந்துருது. உருது பேசும் முஸ்லீம்களை நீங்கள் தமிழர்களாக ஏற்பீர்களா? எப்படி? அவங்க சண்டையை மூட்டி நான் உரமா நிற்கிறேன், என்னை கண்டுக்கிடாத, நீ சண்டை போடுன்னு விடுறதுக்கு. உருது பேசும் முஸ்லீம்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி அவர் தமிழராக வருவார்? இந்த கேள்வியை கேட்டால் மத சண்டை இழுத்து விட்டுறது. தமிழ் பேசுபவர்கள் தமிழர்கள், தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவர் தமிழர், இவ்வளவுதான். இதில் எந்த ஒரு கோட்பாடு மாற்றம் இல்லை. அம்மா அவர், சித்தப்பா இவர், பெரியப்பா அவர், அம்மா ஒரு இனம், பையன் ஒரு இனம், மனைவி ஒரு இனம், கணவன் ஒரு இனம், 2 பேரும் கலப்பு பிறந்தா அது திராவிடர். வீட்டில் வேற மொழி பேசுகிறாங்கன்னு செங்குருதி தனில் தமிழ் தன்மை வேண்டும், சிறிதன் அயலான் கலப்பின வேண்டும், இவ்வளோதான். எங்கே வேணால் பிறந்துங்க, ஆஸ்திரேலியா பிறந்துங்க, லண்டன் பிறந்துங்க, சிங்கப்பூரில் பிறந்துங்க, மலேசியாவில் பிறந்துங்க, தாய் தமிழன் தகப்பன் தமிழன், 2 பேருக்கும் பிறக்கிற குலம் தான் தமிழ். இல்லைங்க அப்படி இதுக்காக சமரசம் பண்ணிக்கலாம். சமரசம் வேண்டாம், சாம்பார் ரசம் வேண்டாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. உங்கள் நிலைப்பாடு அதுவாக தான் இருக்கும் நம்புகிறேன். இப்போ ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், யார் என்ன சாதின்னு ஏன் தெரிஞ்சுக்கணும், அன்டச்சபிள் கேஸ்ட் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. உனக்கு உரிமை கிடைக்கணுமா, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உன்னுடைய சுதந்திரம் தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். அப்போது தேவை இல்லைங்க. நீங்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு வெளியே சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்காக வா. ஏன் பிற்படுத்தப்பட்ட, யார் பிற்படுத்தப்பட்டா, எந்த ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்ட? 300-400 ஆண்டுகளாக இங்கே விஜயநகர ஆட்சி இருந்துன்னு சொன்னா அப்போ நீ மேலிடத்துல இருந்தியா? உன்னை அசிங்கப்படுத்துறது யார்? பாண்டிய ஆட்சியா, சோழர் ஆட்சியா, விஜயநகர ஆட்சியா? தேடு. அதுக்கு பிறகு அதை நோக்கி கேள்விகள். மன்னராட்சியில் எல்லாரும் சுதந்திரமாக இருந்தீங்களா அப்படின்றது போல் கேள்விகள் நம்ம திசை திருப்புவான். நாம் கவனத்தில் தெளிவாக இருக்கணும். இங்கே தமிழர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கான அரசியல் பிறக்கும். இப்போ யார் திராவிடர் அப்படின்ற கேள்விக்கு பதில் நிச்சயமாக கிடைச்சிருக்கு நம்புகிறேன். இவ்வளவு சொல்லியும் கிடைக்கலன்னா நான் முதல்ல போட்ட வீடியோவை மறுபடியும் போடுறேன். தனிப்பட்ட சீமான் ஒருவரை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. சீமான் சார்ந்திருக்கிற நாடார் சமூகத்தை எதிர்க்கிறான்னு அர்த்தம். ஏன் நாடார் சமூகத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் வரிஞ்சிக்கிட்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா, சனி ஒரு சீமானவர்களை மலையாளின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் மலையாளி என்றால் அவர் பிறந்த சமூகமாக இருக்கிற நாடார் சமூகமே மலையாளின்னு நிறுவ முற்படுறாங்க. இங்கே ஆட்சி படத்தில் இருந்து நம்ம மக்களை அடிமைப்படத்தில் ஒரு கூட்டம். நீ இந்த ஊருக்கு சொந்தக்காரரே கிடையாது, ஒரு ஆர்ஜின் டிஎன்எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்குங்கிறான். அது எப்படா அப்படின்னு கேட்டால், நாங்கள் அங்கிருந்து வந்துட்டோம்ல, நாங்கள் விஜயநகர ஆட்சின்னு வந்துட்டோம் இல்லையா, அப்போ நீங்கள் வெளியே போங்கங்கிறேன். நம்மளை உளவியலாக அடிமையாக வச்சுருக்கிறா. இப்போவும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா நம்மளை ஒரு காலம் திருத்த முடியாது. நமக்கு கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் மட்டும்தான் முதலமைச்சராக கிடைப்பாங்க. தமிழன் ஒரு நாள் இந்த நாட்டை ஒரு நாள் தான் ஆண்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருக்குதா? கடைசியாக போட்டிருக்க வீடியோவை பொறுமையாக கவனிங்க. 2.5 நிமிஷம் வீடியோ தான், அதில் 25 ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. கண்டுபிடிச்சவங்க ரகசியங்கள் என்னென்னங்கிறத கமெண்டில் பதிங்க.
நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. வணக்கம். நாங்க மதுரை அண்ணா நகர்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்பதான் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்கெல்லாம் திருமலை நாயக்கரோட எல்லாரும் சொந்தக்காரவங்க, அதனால வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து மதுரை அண்ணா நகர் ஸ்ரீகந்தபுரத்துல இருந்து வரோம். நாங்க வந்து ஸ்ரீகந்தபுரம் தான், சிக்கந்தரபுரம் கிடையாது. சிக்கந்தர் எங்கனையும் வரல, ஸ்ரீகந்தபுரம் தான் என்னைக்குமே. ஸ்ரீகந்தபுரம் வரோம். நாங்க எல்லாரும் போயர் நாயக்கர் மக்கள் சமுதாயம் சேர்ந்தவங்க. இன்னைக்கு வந்து மாமன்னர் திருமலை நாயக்கர் 442வது ஜெயந்தி விளையாட்டு மரியாதை செலுத்த வந்திருக்கோம். வணக்கம். இந்த மாதிரி சீமான் வந்து நம்ம இன மக்களை வந்து ரொம்ப இழிவா பேசுறாப்புல. சீமானுக்கு நாங்க வந்து எச்சரிக்கிறோம். நாங்க ஒன்று கூடினா சீமான் கட்சி தொடராது. நாங்க நினைச்சாதான் இங்க ஆட்சியே நடக்கும். என்றைக்குமோ நாங்க கட்சியில இருக்கா அரசியலே மாறிடும். சீமான் கட்சியை எச்சரிக்கிறோம். இது தொடர்ந்தால் மறு நடவடிக்கை சீமான் கட்சியை அழிக்கப்படும். நினைச்சுக்கோங்க. எங்க சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசவே கூடாது. என்றைக்கும் இன்னைக்கு ஒன்றுதோட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா மக்களும். நாளைக்கு இன்னைக்கு இல்ல என்றைக்குமே ஒன்றுதோட ஆரம்பிச்சோம்னா நல்லதுல. இது சீமானை எச்சரிக்கிறோம் வகையில நாங்க ஒரு அறிக்கை தெரிவிக்கிறோம். எல்லா மக்களும் ஒன்னா இருக்கணும். அவங்க தலைவர் அவங்க வழங்கட்டும். ஆனா எந்த தலைவரும் இதுவா பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். அருள்தாஸ்புரம் மதுரை நாயுடு சங்கத்திலிருந்து வர்றோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படி நிறுவிய அந்த இடத்துல வாடி வாசல பாத்தீங்கன்னா 3 ராமம் போட்டிருக்கும். அதை நிறுவியவர் இந்த திருமலை நாயக்கர். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்றும் நாங்க மட்டும் இல்ல, எங்களுடைய வம்சாவளி என்ற எங்க குழந்தைகளுக்கு பூரா சொல்லி கொடுக்கிறோம். நம்ம மதுரையில பிறந்ததுக்கு எவ்வளவு ஒரு புண்ணியான நாங்க சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா பண்றோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன என்று அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் 7 அதிசயம் என்கிறோம். ஆனா 7 அதிசயம் முதல் அதிசயம் மீனாட்சி அம்மன் கோயில். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எந்த தலைவர் சிலை உள்ள இல்ல. ஆனால் அம்மன் சிலைக்குள்ள உள்ள நுழையும் போது எங்க திருமலை நாயக்கருடைய சிலை மிக கம்பீரமாக காட்சி அளித்து முதலை அவரை தரிசித்து தான் அம்மனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனத்தை இந்த மாமன்னர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆகையால் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இதுதான் சிறப்பான பண்டிகை. வாழ்க திருமலை நாயக்கர், வளர்க அவர்களுடைய புகழ். சில போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள். நாங்க வந்து ஒரு திருமலை நாயக்கர் தலைவர் ஜாலியானா பார்க்கல. இன்னைக்கு இந்த மதுரையில இன்னைக்கு கம்பீரமா இருக்கக்கூடிய எந்தெந்த வெளிநாட்டுல இருந்து மீனாட்சி உங்களுக்கு வராங்க. பேசுறவங்க தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இருமொழி தாய்மொழி. ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. ஆனா அனைவருமே தமிழர்கள் தான். அதனால பேசுறவங்க பேசட்டும். எங்களுடைய செயல் என்றும் தொடரும். அருமை, நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க.